கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யோவான் 13ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுகாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லி அழகான என்ன செய்கிறார். ஒரு வார்த்தையை அந்த இடத்திலே பேதுருவிடத்தில் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நடைமுறையை பற்றி நான் பார்க்கும்போது, ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் பொழுது அங்கு தன்னுடைய சீஷர்களுக்கு கால்களை கழுவி விடுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். கால்களை கழுவி பேதுரு இங்க அவர் சொல்கிறார், கால்களை கழுக கூடாது என்று சொன்னாலும் அந்த பேதுருடைய எண்ணம் அது எப்படிப்பட்டதா இருக்குது, ஒரு தாழ்மையை குறிக்கிறதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. உலக ஆண்டவர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். அவர் என்ன செஞ்சிருக்கலாம், சிந்தித்ததன் முகாந்திரமாக ஆண்டவர்கிட்ட அவர் என்ன சொல்ற, ஆண்டவரே நீர் என் கால்களை கழுகப்படாது என்று சொல்லி அவர் என்ன செய்றார், ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஏன்னா கண்ணியமாகவும் மன தாழ்மையாகவும் மனுஷரார் பேசுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க கால்களை கழுக வேண்டும் என்பது அது பிதாவுடைய சித்தமா இருப்பதனால, பிதாவுடைய சித்தத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவதற்கு அங்க என்ன செய்றா, பேதுரு தடையா நிற்பதே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா ஆண்டவர் அங்க என்ன செய்யற அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே அவர் என்ன செய்கிறாரு, அவர் அதை திட்டப்படுத்தி செய்கிறதான ஒரு காரியத்தை நம்ம இந்த இடத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ கால்களை நான் கழுகப்படாது என்றால், நான் என்ன செய்யணும், உன்னை கழுகாவிட்டால் உன்னிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் எதற்காக என்னை கழுக வேண்டும்? இன்னைக்கு பரிசுத்த மனுஷரும் அதாவது தண்ணீரில் மூழ்கி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த ஞானஸ்தானத்தை பற்றி நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு மனுஷன் ஆவியிலும் ஜலத்தினாலும் கழுகாவிட்டால் அவனுக்கு பரலோக ராஜ்யத்திலே பங்கு இல்லை அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் நினைச்சாரு. அப்ப அவர் பாவத்தின் அசுத்தத்துல இருந்து எதற்காக கழுகப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, பாவ அசுத்தங்கள் இருப்பவர்கள் அவருடைய அந்த பரிசுத்தாவினால் அவருடைய இரத்தத்தினால் கழுகாவிட்டால், அவருடைய சுத்திகரிப்புக்குள் இல்லாவிட்டால் நாம் என்ன செய்ய முடியாது, ஆண்டவரிடத்தில் நமக்கு பங்கு இல்லை என்று சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நாம் தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. அப்ப ஆண்டவரிடத்தில் எனக்கு பங்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும், நான் கழுகப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அப்ப அங்க இன்னொரு மெயினா நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னாலே, ஆண்டவர் தன்னுடைய மற்ற சீசனுடைய கால்களை கழுவுவதற்கு காரணம் என்ன, அவர் நமக்கு இந்த பூமியில் நினைச்சா அதான் எல்லாரும் சமமானவர்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்றார், ஒரு காரியத்தை தன் சீஷர்களுக்கு படிப்பித்து கொடுக்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு என்ன அப்படி சொன்னா, இந்த ஆண்டவர் நமக்கு படித்து கொடுத்திருக்கிற இந்த காரியங்களுக்குள்ளே நம்ம என்ன செய்றோம், அநேக பேர் இன்னைக்கு உடன்பட்டு போகிற ஒரு அனுபவம் இல்லைங்க, இதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப பேதுரு அவ ஆவிக்குரிய ரீதியினால ஒரு மனுஷன் கழுகப்பட வேண்டும். அப்ப கிறிஸ்துவினிடத்தில் எனக்கு பங்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னார். என் ஆத்துமா அசுத்தத்து இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் அதை கழுவி நான் சுத்திகரித்து நான் என்ன செய்றேன், தேவனோடு கூட இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த பங்கை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்றேன், ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். தாழ்மையின் அனுபவம் நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சித்தத்தை செயல்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். அந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அவருடைய அந்த ஆண்டவரோடு கூட இருக்கிறதான அந்த நித்திய ராஜ்யத்துடைய பங்கை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, உம்மிடத்திலே எங்களுக்கு இருக்கிற அந்த பங்கை நாங்கள் இழந்து போகாதபடி கன்று அந்த பங்கை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியான உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.